பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் அட் த டெம்பிள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழா. இந்த விழாவோட வரலாற்று பின்புலம் விடுதலை பயண நூல்ல இருந்து ஆரம்பிக்குது. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்க ஆண்டவர் 10 விதமான ஆவிகளை அனுப்பியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் எகிப்தியர்களோட ஆண் தலைப்பேர்கள் கொல்லப்பட்டது. ரத்தம் தெளிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களோட வீடுகளை ஆண்டவரின் தூதர் கடந்து போயிருக்காரு. இதன் காரணமா கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேர்களும் ஆண்டவருக்கு உரியது அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்காரு. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்குகளுக்கு பிறகு எல்லா ஆண் குழந்தைகளையும் கோயில்ல காணிக்கையா ஒப்பு கொடுக்கணும். இந்த சட்டத்தை நிறைவேற்றதை அன்னை மரியாவும் யோசேப்பும் தலைப்பேரான இயேசுவை அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. செம்மறியாடு அர்ப்பணிக்க வசதி இல்லாம போனதால 2 மாடப்புறாக்களை காணிக்கையா ஒப்பு கொடுத்திருக்காங்க. இயேசு இறைமகனா இருந்தாலும் அவருடைய பெற்றோர் ஆண்டவரின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து முன்மாதிரியா விளங்கியிருக்காங்க. கிபி 526ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டின் நோபிள் நகர கொடிய நோய் ஒன்று தாக்கியிருக்கு. திருத்தந்தை 1 ஜஸ்டின் அவர்கள் இறைமக்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு காணிக்கையா ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த ஜெபத்தின் பலனா அந்த கொடிய நோய் நீங்கி இருக்கு. இதன் நினைவா இந்த விழா திருச்சபையால கொண்டாடப்பட துவங்கியிருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல திருத்தந்தை 1 செர்கியூஸ் அவர்கள் மெழுகுதிரி ஏந்தி பவனி போற வழக்கத்தை உருவாக்கியிருக்காரு. அதனால இந்த விழா மெழுகுதிரி திருவிழான்னு அழைக்கப்படுது. February 2nd, Presentation of Jesus at the Temple, Feast Day.